சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரையை பார்த்த உடனேயே எனக்கு அவளை பிடித்து போய்விட்டது. அதனால் தானடா காதலித்தேன். நான் காதலிப்பது யாரை? தாமரை என்ற பெயர் கொண்ட சாதாரண பெண்ணையா? இல்லையே, வேளிர்குடி இளவரசி தாமரையை. நாளை நான் தானே அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். ஒரு இளவரசியை திருமணம் செய்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமா? ஓரளவாவது அதற்காக சிரமம் எடுக்க வேண்டாமா? அப்படி என்றால் தாமரை ஒரு இளவரசி என்பதனால்தான் அவளை காதலிக்கின்றாயா? நண்பா, அவள் இளவரசி என்பதற்காக நான் அவளை காதலிக்கவில்லை. அசத்தும் அவள் அழகுக்காகத்தான் நான் காதலிக்கின்றேன். அது என் அதிர்ஷ்டம் என்றால் அவள் இளவரசியாகவும் இருப்பது என் பேரதிர்ஷ்டம். அப்படி என்றால் தாமரையை பாண்டிய நாட்டிற்கு கொண்டு போய் விடப்போவதில்லையா? விடுவேனடா, அவளை திருமணம் செய்து கொண்ட பின். என் மனைவியாக அவளை அழைத்துக் கொண்டு போய் அவள் விருப்பப்படி பாண்டிய நாட்டிற்குள் விடுவேன். அப்படி என்றால் திட்டம் போட்டுதான் அவளை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றாயா? பின்னே தாமரையை காப்பாற்றி அவளை பத்திரமாக பாண்டிய நாட்டிற்குள் கொண்டு போய்விட்டு அவளிடம் தியாகி என்ற பட்டம் பெறுவதற்காக இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்தாயா? டேய் இடும்பா, இதெல்லாம் மங்கம்மாவிற்கு தெரிந்தால் உன் கதி என்னவாகும் என்று நீ யோசித்து பார்த்தாயா? மங்கம்மா என்றால் அவள் என்ன கொம்பா? அவள் கொம்பு என்றால் நான் அதைவிட பெரிய கொம்பு. இதோ பார் பைரவா, தாமரை என்னை திருமணம் செய்து கொண்டு என்னோடுதான் வாழ வேண்டும். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் மறுத்தால்? காலம் பூராவும் அவள் கன்னியாகவே என்னுடன் சேர்ந்தே இருக்க வேண்டும். நீ என்னடா சொல்கிறாய்? தாமரையை எனக்கு பிடித்திருக்கின்றது. அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒருவேளை அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்குவேனே தவிர ஒரு நாளும் அத்துமீறி அவளை தொடமாட்டேன். சரி இடும்பா, இதெல்லாம் உன் நல்லதுக்காகத்தான். அப்புறம் உன் விருப்பம். நான் வருகிறேன். கண்ணே கதிர்காமா, என்னம்மா? உணவருந்து விட்டாயா? உண்டு விட்டேன் அம்மா. உண்ட கையோடு சிறிது கூட ஓய்வு எடுக்காமல் எங்கே புறப்பட்டு விட்டாய்? நான் வேறு எங்கே போக போகிறேன்? ஓ, நீ உன் நண்பனை பார்க்க போகிறாயோ என்று நினைத்தேன். என் நண்பனை தான் சில நாட்களாக காணவில்லையே. என்னிடம் கூட சொல்லாமல் எங்கோ போய்விட்டாரே. அவரே இங்கு இல்லாத போது அவரை தேடி நான் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? வேறு எங்கு போகிறாய்? புலவர் இல்லத்திற்கு. புலவர் இல்லத்திற்கு இந்த நேரத்திலா? ஆமாம்மா, அவர்தான் எந்த நேரமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறியிருக்கிறார். ஓ, உன் கையில் ஏட்டை பார்த்தவுடனே நான் அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது எதுவரை கற்றிருக்கிறாய்? திருக்குறளையும் நாலடியாரையும் சேர்த்து கற்றுத்தருகிறார் என் குருநாதர். அது ஏன்? திருக்குறளும் நாலடியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையனவாம். அதனால்தான் ஆளும் வெறும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று ஒரு பழமொழியே தோன்றியிருக்கிறது என்றார். இரண்டிற்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கிறது? செல்வத்தை சேர்க்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று அலைகிறார்களே சிலர். அது ஒருவரிடமே வெகு நாள் இருந்து விடாது. என்றேனும் ஒரு நாள் அது அவர்களை விட்டு சென்றுவிடும் என்ற கருத்தை இரு நூல்களும் ஒரே மாதிரிதான் சொல்கின்றன அம்மா. ஆனால் உதாரணங்கள் வேறு வேறு. எங்கே அதை சொல் பார்ப்போம். நாலடியார் உலகத்திரை பெருஞ்செல்வம் வந்துவிட்டால்
அதை கொண்டு பகிர்ந்துண்டு வாழுங்கள் என்கிறார். ஏனென்றால் செல்வம் எப்போதும் ஒரே இடத்தில் இருந்து விடாது, சக்கரம் போல் ஏறி இறங்கி விடும் என்கிறார். தூக்கடீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கல் தொட்டு பகிடு நடத்த கூழ் பல்லரோடு உண்க அகருற யார் மாட்டும் இல்லாத செல்வம் சகடக்கால் போல வரும் என்கிறது பாடல். திருக்குறள் இதை எப்படி சொல்கிறது? ஒருவரிடம் சேரும் பெருஞ்செல்வம் என்பது கூத்தாடும் அவையில் நிறைய கூட்டம் சேர்வது போலத்தான். ஆனால் அந்த கூத்து முடிந்தவுடன் கூட்டம் சிதறுவது போல் செல்வமும் கரைந்துவிடும் என்கிறது குறள். கூத்தாட்டு அவை குழாத்தன்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. அருமை கதிர்காமா, மிக அருமை. நீ எவ்வளவு சிறப்பாக கல்வி கற்கிறாய் என்பதற்கு இதுவே உதாரணம். இதற்காகவே நான் வந்த புலவர் காரைக்கண்ணனாரிடம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் இல்லத்தில் தானே இருக்கிறார். ஆமம்மா, அவர் மாமன்னரை அழைத்தாலன்றி அரண்மனைக்கு கூட போவதில்லை. எப்போதும் இல்லத்தில் அமர்ந்து ஏதேனும் எழுதி கொண்டுதான் இருப்பார்கள். அப்படியானால் சரி. அதோடு உன் தோழியும் எப்பொழுதும் போல் அங்கேதான் இருக்கிறாளா? யாரை கேட்கிறீர்கள்? யாரை நீ உன் தோழி என்பாய்? குருநாதரின் புதல்வி முத்துநகையை. யாரை நீ உன் தோழன் என்பாய்? தளபதி பார்த்திபனை. பிறகு நான் யாரை பற்றி உன் தோழி என்பேன்? முத்துநகை நலமாக இருக்கிறாளா, வீட்டிலேயே இருக்கிறாளா என்பதற்காகத்தான் நான் கேட்டேன். அம்மா, அவரை நான் என் தோழி என்றாலும் அவர் என்னை தன் உடன் பிறந்த சகோதரனைப் போல்தான் பார்த்துக் கொள்கிறார். அத்தோடு குருநாதர் எப்போதாவது அரண்மனைக்கு சென்று விட்டால் அவருக்கு பதிலாக தானே பாடம் நடத்தி எனக்கு குருவாகவும் இருக்கிறார். ஆனால் அவரை பற்றி நீங்கள் எதற்கு இவ்வளவு அக்கறையுடன் கேட்கிறீர்கள் என்றுதான் புரியவில்லை. அது வேறு ஒன்றும் இல்லை. அவ்வப்போது வந்து அரசரை சந்தித்து உரையாடுவாளே, அரண்மனை எங்கும் உலா வருவாளே, இப்பொழுது சில நாட்களாகவே இங்கெல்லாம் வருவதில்லையே, ஏன் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன். அடடா, அவர்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு என்று எனக்கு இன்றுதான் தெரிந்தது. இதை நான் அவரிடம் அவசியம் சொல்லிவிடுகிறேன். ஓ, அப்படியானால் அவள் இல்லத்தில் தான் இருக்கிறாளா? இருந்தாலும் இருக்கலாம், அல்லது வேறு எங்கேனும் சென்றிருக்கலாம். எங்கே சென்றிருக்கிறாள்? அது எனக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அதை உங்களிடம் சொல்ல முடியாது. எனக்கு நேரமாகிறது, நான் போய் வருகிறேன். அம்மா, பார்த்தாயா மாதிரி எவ்வளவு அலட்சியமாக என்னை எடுத்தெறிந்து பேசிவிட்டு போகிறான். பார்த்து கொண்டுதானே அம்மா இருந்தேன். கழுவிய மீனில் நழுவிய மீன் என்பார்களே, அப்படி உங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டு பிடி கொடுக்காமல் சாமர்த்தியமாக பேசி நழுவி சென்று விட்டான் கதிர்காமன். அங்கே பார்த்திபனையும் காணவில்லை, இங்கே முத்துநகையும் அவளுடைய இல்லத்தில் இல்லை என்றால் என்ன பொருள்? நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதுதானே பொருள். நீங்கள் ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? தங்களுக்கு பிடிக்காதவனாகிவிட்ட பார்த்திபனை இனியும் இங்கு வைத்திருக்க வேண்டாம் என்பதற்காகவே அவனை விலக்கி விட்டதாக கூறினார் மன்னர் என்றீர்களே, அது உண்மை என்று நினைக்கிறாயா? மேற்கொண்டு நான் எதுவும் கேட்கக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டவை என்பது உனக்கு புரியவில்லையா? கதிர்காமனிடம் பேசுவதன் மூலமாவது ஏதாவது தெரிந்து கொள்ளலாமா என்று நான் பார்த்தேன். அதுவும் நடக்கவில்லை. இனியும் நாம் தாமதிக்க கூடாது. ஏதாவது உடனே செய்தாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அம்மா. தகுதியானவர்களை அனுப்பி அதன்படி செய்ய சொல்கிறேன். தகுதியானவர்களாக மட்டும் இருந்தால் போதாது மாதிரி, நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு இப்பொழுது உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் நீதான் அதை செய்ய வேண்டும். அதற்காக நான் காத்திருக்கிறேன். செய்ய வேண்டியதை சொல்லுங்கள். நீ உடனே புறப்பட்டு சேர நாட்டிற்கு செல். அந்த நால்வரின் மரணத்திற்கு பின் அங்கு நேர்ந்திருக்கும் நிலை என்னவென்று கவனி. இளம்வழுதி விஷயத்தில் சேர மன்னர் என்ன செய்வதாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். மிக முக்கியமாக நாம் இங்கு தேடும் அந்த இருவரும் அங்கு எங்காவது இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடித்து சொல். ஆகட்டும் அம்மா, விடிந்ததும் புறப்பட்டு செல்கிறேன்.
சேர நாட்டையே சல்லடை போட்டு தேடி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். வருகிறேன். ம். டே வேலப்பா, என்னடா இது? கல்லு குடிப்பதற்கு துணை தீனி வேண்டுமல்லவா? அதுதான், எடுத்துக்கொள். ஏனடா என்னிடம் முன்பே இதை ஏன் நீ சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் ஏதாவது மாமிசத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பேன் அல்லவா? என்னை பற்றி தான் உனக்கு நன்றாக தெரியுமே. நான் எப்பொழுது மாமிசம் சாப்பிட்டிருக்கிறேன்? என்னடா நீ? பிறந்தது வேடவர் குலம், நம் குலத்தொழில் வேட்டையாடுவது. நீயும் நன்றாகத்தான் வேட்டையாடுகிறாய். ஆனால் மாமிசம் சாப்பிடுவதில் உனக்கு விருப்பமில்லை என்கிறாய். அது என்னமோ தெரியவில்லையடா. எனக்கு சிறு வயது முதலிருந்தே மாமிசம் சாப்பிடுவதில் ஈடுபாடு இல்லையடா. வீரர்களே, அங்கு இருவர் கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்கள் இருவரும் அவர்களிடத்தில் சென்று அவர்கள் யார் என்னவென்று விசாரியுங்கள். உத்தரவு. அடே, யாரடா நீங்கள்? இங்கே உட்கார்ந்து கள் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ என்ன கேட்டாய்? நாங்கள் யார் என்றா கேட்டாய்? நாங்கள் இந்த காட்டிலே பிறந்து இந்த காட்டிலே வளர்ந்தவங்க. நாங்க இந்த காட்டில் நாங்க குடிப்போம், கும்மாளம் போடுவோம். அது எங்கள் பிறப்புரிமை. நாங்கள் இந்த காட்டின் மைந்தர்கள். ஆமா ஆமா, நீங்கள் யார் என்று எங்களை கேள்வி கேட்டீர்களே. இப்போது நான் உங்களை கேட்கிறேன். எங்களை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யாரு? எங்களை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? நாங்கள் சோழ நாட்டின் வீரர்கள். சோழ நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் இக்காடு இருக்கிறது. நீங்கள் வீரர்களாக இருந்துவிட்டு போங்கள். நீங்கள் வீரர்கள் என்றால் நாங்கள் சூரர்கள். வேலப்பா, சொல் பைரவா. இவர்கள் வீரர்கள் என்று சொன்னதை கேட்டு போர்க்களத்தில் வாள் சண்டை போடுவார்களே, அந்த வீரர்கள் என்று பயந்து விடாதே. இவர்கள் எல்லாம் அரண்மனை வளாகத்தில் ஏவல் பணி புரிபவர்கள். சுருக்கமாக சொன்னால் எடுபுடிகள். டே பைரவா, சொல்லலப்பா. இவர்கள் எல்லாம் ஏவல் பணி புரிகிறவர்கள் என்று சொன்னாயே. ஆனால் இந்த எடுபுடிகள் மிடுக்காக உடையணிந்து எடுப்பாக நிற்கிறார்களே. நிறுத்துங்கள். கொஞ்சம் விட்டால் பேசிக்கொண்டே போகிறீர்களே. ஒழுங்கு மரியாதையாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் யார்? இதோ பார் வீரனே, நாங்கள் பெரிய இடத்தில் சம்பந்தம் வைத்திருப்பவர்கள். வீணாக எங்களிடம் மோதி மூக்கடைப்பட்டு போகாதீர்கள். வேலிற்குடி இளவரசி தாமரையை உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. உங்களுக்கு தெரியாது என்றால் எங்களுக்கு நன்றாக அவரை தெரியும். வீரர்களே, குடிப்பதற்கு முன்னால் நாங்கள் எல்லாம் துணை தீனியை தேடி வைத்துக் கொள்வோம். அதுதான் புத்திசாலித்தனம். அதே போல ஒருத்தரை விசாரிப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வேலிற்குடி இளவரசி தாமரையை தெரியும் என்று சொன்னதற்கே இப்படி வாயடைத்து போய் நின்று விட்டீர்களே. இப்போது நான் சொல்வதை கேட்டு நீங்கள் என்ன ஆக போகிறீர்களோ? இன்றைக்கு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என 3 நாடுகளையும் தன்னுடைய சாதுரியத்தால கலக்கி கொண்டிருக்கிறாரே மங்கம்மா தேவியார். அதுதான் உங்க சோழ மாமன்னர் கரிகாலனின் தங்கை. அந்த மங்கம்மா தேவியாரையும் எங்களுக்கு தெரியும். அவரிடம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, வாருங்கள் என்று ஒரு வார்த்தை கூறினால் போதும், ஓடோடி வந்து விடுவார். அந்த அளவிற்கு அவரிடம் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த காட்டு பகுதிக்கு வந்த சோழ வீரர்கள் நீங்கள் எங்கள் இருவரையும் வணங்கிவிட்டு சென்றிருக்க வேண்டும். இப்படி எங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு நிற்க கூடாது. ஒரு நிமிடம். உங்கள் இருவருக்கும் தாமரையை தெரியுமா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? தாமரையை எங்களுக்கு நன்றாக தெரியுமே. தாமரையை எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் எத்தனை குலத்தில் தாமரையை பார்த்திருக்கிறோம். ஆமா, நாங்கள் குளத்தில் நிறைய தாமரைகளை பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் சொன்ன மங்கம்மா? மங்கம்மாவா? நான் எங்க அம்மாவை அல்லவா சொன்னேன். அது உங்கள் காதில் மங்கம்மா என்றா கேட்டது? எங்களுக்கு போதையில் நாக்கு உளறிவிட்டது. அதனால் உங்கள் காதில் எங்கம்மா என்று சொன்னது மங்கம்மா என்று கேட்டிருக்கிறது. என் நண்பனை நீ இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு வேளிர்குடி இளவரசி தாமரையை தெரியுமா? சொல்லுங்கள். தெரியாது. உனக்கு? எனக்கும் தெரியாது. வீரனே, சொல்லுங்கள். நிறுத்துங்கள். சவுக்கால் இத்தனை முறை அடித்தும் ஒரு வார்த்தை கூட இவர்களிடமிருந்து நாம் வாங்க முடியவில்லை. நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். இவர்களின் நகங்களை பிடுங்கி எறியுங்கள். ஊசியை அவர்கள் கண்களில் ஏற்றுங்கள். வேண்டாம், எங்களை விட்டு விடுங்கள். எங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் நாங்கள் சொல்லிவிடுகிறோம். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். எங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லிவிடுகிறோம். வீரனே, வேளிர்குடி இளவரசி தாமரையை உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் இருவருக்கும்
இடும்பன் என்ற ஒரு நண்பன் இருக்கிறான். இளவரசி தாமரை காட்டு மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது இளவரசியாரை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்தது எங்கள் நண்பன் இடும்பனின் தாயும் தந்தையும் தான். அதன் மூலமாகத்தான் வேலிற்குடி இளவரசி தாமரையை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். தாமரையை காட்டு மாளிகையில் தங்க வைத்தது யார்? அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போது தாமரை எங்கிருக்கின்றாள்? சொல்லுங்கள், தாமரை எங்கிருக்கின்றாள்? இடும்பனின் பாதுகாப்பில். என்னுடன் வந்து தாமரையை இந்த காட்டில் இடும்பன் மறைத்து வைத்திருக்கும் இடத்தை காட்டுங்கள். அவன் இந்த இடத்தில் எல்லாம் மறைத்து வைக்கவில்லை. வேறு எங்கு மறைத்து வைத்திருக்கிறான்? சொல். கஞ்சமலை.